ஐயோ 7:30 மணி ஆயிடுச்சே. இந்த யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு பிளான் கூட பண்ணலை. 8 மணிக்குள்ளே நான் சமைக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நான் இருக்க உங்களுக்கு பயம் ஏன்? 8 மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஒரு சாம்பார் வச்சு காமிக்கிறேன். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, தலைக்கு ஹேர் பேண்டை போடுறது, இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு கொண்டையை போடணும். அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போகும். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். அப்படி இல்லைன்னா வாங்கிக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், கசகசா, இது எல்லாத்தையும் இங்கே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூடவே தக்காளி சேர்க்க போகிறோம் அதனால இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ரெடி பண்ண வேண்டிய பொருள் வெங்காயம் கட் பண்ணிக்கணும், கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இப்போ அடுப்பை ஆன் பண்ண மறந்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுப்பை ஆன் பண்ணி கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் போட்டுக்கிறீங்களோ அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இது மூணுத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு ஆனியன் போட்டு, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஆனியனில் உப்பு போட்டிங்கன்னா நல்லா அழகாக வணங்கிடும். ஸோ அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து அதோட கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்போ நம்ம மசாலா டைம். இப்போது நமக்கு தேவையான பொருள் சாம்பார் பொடி ஆர் சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர். இது எல்லாத்தையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் கரம் மசாலாம் போட்டுக்கிட்டேன். கூடவே உப்பும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலர் மட்டும் கொடுக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். அந்த ஸ்மெல், சாம்பார் ஸ்மெல், பவுடர் ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த சாம்பார் கொதிச்சிடுச்சுன்னா சாம்பார் இஸ் ரெடி. கொத்தமல்லி போட மறந்துடாதீங்க. கொத்தமல்லியும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் ராகி தோசையோட நான் செஞ்ச 5 மினிட்ஸ் சாம்பாரோட என்ஜாய் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச இட்லியோ தோசையோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படாமல் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலில் பார்த்துட்டே இருங்க. நான் ரெசிபி போட்டுக்கிட்டே இருக்கேன்.